தமிழ் பேசக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய லாக் ஒன்று பேட்டர்ன் லாக்காக இருக்கும் அல்லது பின் லாக்காக இருக்கும். இந்த இரண்டு லாக்கில் ஏதாவது ஒரு லாக் நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டே இருக்கோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு இந்த லாக் மறந்து போகக்கூடிய நேரத்தில் நம்மளால் நம்மளுடைய மொபைலை ஓப்பன் செய்ய முடியாது. அதில் இருக்கிற ஃபோட்டோஸோ கான்டாக்ட்ஸோ நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கடுத்து என்ன நம்மளுக்கு கஷ்டம் நேரிடும் அப்படின்னா, நம்ம சர்வீஸ் சென்டருக்கு இதை கொண்டு போனோம் அப்படின்னா நம்முடைய மொபைலை ஃபார்மேட் பண்ணி நம்முடைய மொபைலில் இருக்க அனைத்தையுமே அவங்க டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நம்முடைய மொபைலை ஓப்பன் செய்ய முடியும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நம்முடைய மொபைலுடைய பாஸ்வேர்டை மறந்து போனால். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் லாக் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் லாக்கோ பின் லாக்கோ எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. அப்படி மறந்தாலும் சர்வீஸ் சென்டர் போகாமல் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸை டெலீட் செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த லாக்கை ஓப்பன் செய்யலாம். அது எப்படி கூட தான் இன்றைக்கி நம்ம நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் டேரெக்டாகவே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்க்க போகிறது முதல் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெறும் பின் மட்டும் கொடுக்குறது. நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்வேர்டை நம்முடைய மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாஸ்வேர்டு என்னன்றது நம்ம மறந்து போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் தான் நமக்கு தோதுவாக இருக்கும். அதை முதல்ல நம்ம பார்ப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நாட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோடய மொபைலுடைய மேலே கார்னரில் பாருங்கள் 1:20 PM என்னுடைய என்னோடய டைம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஸ்வேர்டு நம்மளோட பாஸ்வேர்டு அப்படின்னா அந்த 0 அந்த 1க்கு முன்னாடி 0 ஒரு மொத்தம் 4 டிஜிட் போடணும். ஸோ இப்போ மணி 1 அப்படின்னா அதுக்கு முன்னாடி 0 சேர்த்துக்கணும். 01:20 தான் இப்போ என்னுடைய இதுக்கு பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இப்போ இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் சொல்லி கேட்கும். இல்லை ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்முடைய பாஸ்வேர்டு சப்போஸ் நம்ம புதுசாக யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இதுக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டால் என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன் என்னுடைய நேம். ஓகேங்களா? அப்பாஸ் என்னுடைய நேம் நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஓகே ஆயிடும். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே எனேபிள் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் டிசேபிள் இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இந்த லாக்குடைய செட்டிங்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாக் போடுங்க. ஓகேங்களா? லாக் போட்டு இப்போ திரும்ப இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அப்ளிகேஷனில் இப்போ என்னோடய மொபைலுக்கு தனியாக எந்த ஒரு செக்யூரிட்டியுமே எந்த ஒரு பாஸ்வேர்டுமே நான் போடலை. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்குது. அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே டைம் இப்போ என்ன காட்டுது 01:21 இதுதான் இப்போ என்னோட டைம். அப்போ என்ன பண்ணுங்கள் 01:21 அவ்வளோதான், முடிஞ்சு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மறந்து போனாலோ பின்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமே கிடையாது. பின் லாக் போடக்கூடியவங்களுக்கு அல்லது மொபைல் லாக் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனே சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன போட்டோம் 01:21 போட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மொபைலில் டைம் 01:22. அப்போ 01:22 இதை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய மொபைல் என்ன டைமிங் இருக்கோ, நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீனில் என்ன டைம் காட்டுதோ அதுதான் நம்மளுடைய மொபைல் பாஸ்வேர்டு. ரொம்ப அருமையான ஒரு அப்ளிகேஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ண அப்படின்னா இதில் என்ன பண்ணுங்கள், 3வது இருக்கக்கூடிய லாக் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பின் அண்ட் டைம் வரும். இந்த பின் அண்ட் டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பின்னை நீங்கள் கொடுத்துருங்க. நான் 12ன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம்னா இப்போ போட்டோம்னா 4 டிஜிட் வரும். உங்களுக்கு வெறும் டைம் மட்டும் போடணும். டைமு மினிட்ஸு நம்ம ஃபுல் டைமு செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டால் 12 முன்னாடி இருக்கும். இப்போ மொபைல் டைம் 1:22. ஸோ 01:22 இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருப்பேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த அளவுக்குலாம் எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள இதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்.
வரும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சிறந்த அப்ளிகேஷனாக இருக்குது. நீங்களும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க, அப்படி யூஸ் பண்ணவங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்காத பட்சத்தில் இதை வந்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஜிமெயில் போன்ற சோசியல் மீடியாக்கள் வரும். ஸோ மற்ற மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால், மற்றவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி. இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயன் தரக்கூடிய இன்னொரு